விஜய் சேதுபதியும் ஜெயம் ரவியும் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. ஜெயம் ரவி வந்து ஒரு யங் ஆக்ஷன் ஹீரோ. விஜய் சேதுபதி வந்து ஹீரோ தான். ஆனா வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் விஜய் சேதுபதி. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பாரு. புரியுதா உங்களுக்கு? அதனால ஆமா பயங்கரமான ஆக்டர். அதனால விஜய் சேதுபதியை ஜெயம் ரவியோட கம்பேர் பண்ணாதீங்க. அவர் வேற ரூட்ல டிராவல் பண்றாரு. இப்ப இல்ல, ஆரம்பத்துல இருந்தே வேற ரூட்ல டிராவல் பண்றாரு. அந்த ஒரு படத்துல எல்லாம் ஒரு கூட போட்டு நடிப்பாரு. நிறைய கேரக்டர்ஸ் சூப்பர் டீலக்ஸ் அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸை வந்து வித்தியாசமான கேரக்டர்ஸை வந்து எப்படி சொல்றது, பரிச்சைத்தனமான கேரக்டர்லாம் எடுத்து கூட விஜய் சேதுபதி பண்ணி வெற்றிகளை நிறைய கொடுத்துருக்கிறாரு. அவரோட டிராவல் வேறங்க. அவரை விட்டுருணுங்க. அவர் இந்த லிஸ்ட்ல எல்லாம் கொண்டு வரக்கூடாது. ரெகுலர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பர் ஸ்டார்ஸ். அதாவது வந்து சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைங்க சொல்லும் அப்படின்னு ஆடுவாங்க பார்த்தீங்களா, அந்த சூப்பர் ஸ்டார்ஸோட எல்லாம் விஜய் சேதுபதி கம்பேர் பண்ணக்கூடாது. அதுக்காண்டி நான் ரஜினியை தப்பா சொல்றேன்னு நினைச்ச போறீங்க. அவங்கெல்லாம் வேற ஆர்டிஸ்ட். அவங்க வந்து கமர்ஷியல் ஆர்டிஸ்ட். விஜய் சேதுபதி வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட். அவரை வந்து நம்ம ஹீரோவாகவும் பார்க்க முடியாது, வில்லனாகவும் பார்க்க முடியாது. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பார்.